கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். இன்றைக்கும் நாம் கர்த்தரை நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்களிலே அவரை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவர் நமக்குள்ளே இருக்க வாஞ்சியாய் இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது, நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி, அவர் நமக்குள்ளே மகிமையின் ஆவியானவர் இந்த மண் பாண்டமாய் இருக்கிற நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண விருப்பமாய் இருக்கிறார். ஆக எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுதும் நாம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நாம் வாசிக்கும்படியாயிருக்கிறோம். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். எவ்வளோ அழகான, எவ்வளோ வலிமையான ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கை. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த விசுவாச அறிக்கையை நாமும் செய்ய தகுதியுள்ளவர்களாய், தைரியம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, அச்சு அடையாளங்கள், அருமையானவர்களே, நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கணும்னு சொன்னா அவர் நடந்தபடியே நாமும் நடக்கணுமா? அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோமா? அருமையானவர்களே, இன்றைக்கு அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். அவருடைய அச்சு அடையாளங்களை நாம் நம்முடைய சரீரத்திலே தரித்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆக அவருடைய அச்சு அடையாளங்கள், அவருடைய அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்து என்றால் அவருடைய அடையாளம் என்ன? அன்பு. அவருடைய அடையாளம் அன்பாயிருக்கிறது. அவருடைய அடையாளம் தாழ்மையாயிருக்கிறது. அவருடைய அடையாளம் பொறுமையாயிருக்கிறது. அவருடைய அடையாளம் பரிசுத்தமாயிருக்கிறது. அவருடைய அடையாளம் மன்னிப்பாயிருக்கிறது. அவருடைய அடையாளம் உண்மையும் உத்தமமாயிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களை, இப்படி அநேக அடையாளங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால் அவருடைய அச்சு அடையாளங்களை நாம் நம்முடைய சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். முதல்ல அந்தியோகியா பட்டணத்துல தான் கிறிஸ்தவர்களுக்கு, அருமையானவர்களே, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது. ஏன் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தாங்கன்னு சொன்னா, கிறிஸ்துவ மாதிரியே பேசுறாங்க, கிறிஸ்துவ மாதிரியே சிந்திக்கிறாங்க, கிறிஸ்துவ மாதிரியே போதிக்கிறாங்க, கிறிஸ்து இயேசுவை மாதிரியே மன்னிக்கிறாங்க. ஆகையினாலே இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை தரித்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தரித்து கொண்டிருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆக இன்றைக்கு நம்ம எப்படி தரித்துக்கிறோம்? வேதத்தை எடுத்துக்கிறோம், வாசிக்கிறோம், ஆனா அந்த வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா என்பதை நம்மை பார்த்து நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அப்படியே அச்சு அடையாளங்களை நாம் நம்முடைய சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறோம். இன்னைக்கு அநேகரை பார்க்கும் பொழுது இல்லையா, தன்னுடைய சரீரத்தில் எத்தனையோ பெயர்களை பொறித்து வைப்பார்கள், எத்தனையோ பெயர்களை, எத்தனையோ சின்னங்களை, எத்தனையோ காரியங்களை பொறித்து வைப்பார்கள். அதுவல்ல அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை நாம் நம்முடைய சரீரத்தில் தரித்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த சரீரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இல்லையா வருகையை வெளிப்படுத்த வேண்டும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும், சுவிசேஷத்தை வெளிப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, ஆகையினாலே அவருடைய அச்சு அடையாளங்களை நாம் நம்முடைய சரீரத்திலே தரித்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சில வேளையிலே தோமாவை குறித்து பார்க்கும் பொழுது, நான் உமது விழாவிலே நான் கை வைக்க வேண்டும், உமது காயத்தை நாம் தொட்டு பார்க்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லிக் கொண்டான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து மீண்டெழுந்தார்.
மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். ஆனால் மரணத்திலிருந்து மீண்டும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய சரீரத்திலே, தன்னுடைய கையிலே இருந்த அந்த காயத்தை மறைக்கவில்லை. ஏன் என்று சொன்னால், அந்த காயத்தை பார்த்து ஒருவன் விசுவாசிக்க வேண்டும் என்று அருமையானவர்கள் அந்த காயத்தை மறைக்காத வண்ணமாய் தோமா வந்து அதை தொட்டு பார்க்கிறபடி அருமையானவர்கள் அந்த காயத்தை அவர் மறைக்கவில்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் கிறிஸ்து இயேசுடைய அச்சு அடையாளங்களை நாம் நம்முடைய சரீரத்திலே தரித்தவர்களாய் இருக்க வேண்டும். அந்த காயம் தோமாவுடைய ரட்சிப்புக்கு, விடுதலைக்கு, மீட்புக்கு, விசுவாசத்துக்கு ஆதாரமாய் இருந்தது. அது நிமித்தமாய் இன்றைக்கு நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேசம் கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறையப்பட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அச்சு அடையாளங்களை நாம் நம்முடைய சரீரத்தில் தரித்துக் கொள்ளும் பொழுது அந்த அச்சு அடையாளங்கள் அநேகரை நீதிக்குள்ளாய், அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய், அநேகரை பரிசுத்தத்துக்குள்ளாய் மாற்றுவதற்கு, வழி நடத்துவதற்கு ஏதுவானவைகளாயிருக்கும். ஆக எனக்கு அருமையானவர்களே, அவர் தாழ்மை என்கிற அச்சு அடையாளங்களை தரித்து கொண்டார். அவர் அந்த தாழ்மையை சீஷர்களிடத்தில் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி அவர் சொன்னார், நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார் என்று இன்றைக்கும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அச்சு அடையாளங்களை நாம் நம்முடைய சரீரத்திலே தரித்து கொண்டு அநேகரை நீதிக்குள்ளாய், பரிசுத்தத்துக்குள்ளாய், ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துவோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. God bless you. God bless you.